அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். அன்பர்களே, ஏற்கனவே நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி சில விஷயங்கள் யோசிக்க துவங்கியிருக்கோம். ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு தலையங்கமாக கொண்டு முயற்சின்னு சொல்லலாம், முன்னெடுப்புன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை செய்வதற்கு என்னென்ன தேவையோ, அது அத்தியாவசியமான விஷயமா இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். அந்த செயல், அந்த தொழில், அந்த உத்தியோகமோ, அந்த வியாபாரமோ, ஒரு உழைப்போ, அதை அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறது, அதுக்கெல்லாம் தாண்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆயத்த வேலைன்னு இருக்குல்ல, அது ப்ரிப்பரேஷனில் ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு பொசிஷன். ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்சுவலாக நான் டாபிக் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தது வேறு. ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிற லைட், எனக்கு சைடில் இருக்கக்கூடிய லைட், எதிர இருக்கக்கூடிய ஒரு பீரோவில் பட்டு அந்த பீரோவுடைய கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் எனக்கு கண்ணாடியில், என்னுடைய முகக்கண்ணாடியில் பட்டு ஏற்கனவே நம்ம ரொம்ப பிரமாதமாக இருக்கோம். அந்த இடத்துல ஒரு கண்ணை மறைக்கிற மாதிரியான கோடு. ஸோ அதை கவனித்து சரி, ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற வேஷ்டிகளில் ஒரு வேஷ்டி எடுத்து அது மேலே போற்றி விட்டுட்டு, ஸோ ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும். ஒரு 2 minutes 3 minutes ஒரு வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணோன்னாக்கா நமக்கு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை இருக்குது. ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கேமரா பொசிஷன், அது சவுண்டு கரெக்டாக சேருதா இல்லையா, இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர், ஒரு சகோதரி, நம்ம நண்பர் தோழி ஒருத்தங்க அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம். பில்டரை ஃபைனலைஸ் பண்ணுறது, மொத்தமாக கொடுத்துடலாமா, ஒப்படைச்சிடலாமா, இல்லை ஃப்ளாட் மாதிரி போயிடலாமா, இல்லை பழைய வீடு வாங்கலாமா, லோன் அவைலபிலிட்டி இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸோடைய பங்களிப்பு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணோங்கிற ஆர்வமும் இருக்கிறதுனால அந்த ஆயத்த வேலைகள், அந்த ப்ரிப்பரேஷனும் கிட்டத்தட்ட ஒரு 4 months. எப்போது லோன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இஎம்ஐ கிட்டத்தட்ட துவங்கிறதுக்கு முன்னே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அதுக்கு நடுவில் வரக்கூடிய சீசன்ஸ், நம்ம எதிர்பார்க்காதது போது, சில நேரங்களில் 1 வாரம் 10 நாள் லீவ் போட்டு போகக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர், அவருடைய அனுபவத்தினால அவர் சொல்லக்கூடிய காரியங்கள். ஆனால் மொத்தத்தில் அந்த வேலை நமக்கு நடைபெறுவதோ நடைபெறாமல் இருப்பதோ டிலே ஆவதோ, ஸோ அந்த முன்னெடுப்புகள், அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த 4 மாதத்துக்கு உண்டான உழைப்பு, அதனுடைய பலாபலன்கள் என்ன? ஒரு விஷயம் போனாக்கா இன்னொரு விஷயம் நம்மை வழிமறிக்கிறது. ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நம்மை திணற வைக்கிறது. இப்போ இந்த லைட்டை நான் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் துணியை போட்டேன், அதை தாண்டி கிளார் அடிக்குது, அது இன்னும் பிரைட்டாக காட்டி விடுது. ஸோ ஒரு மெரூன் கலர், மெஜெண்டா கலர் ஒன்று, இது மாதிரி இதோட டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு கலர், அது போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. சரி அப்படின்னு பார்த்தாக்கா கண்ணாடி ஒரு பக்கமாக சாயுது, முன்னாடி இருக்கு. ஏற்கனவே நம்ம காது, ஒரு காது மேலே ஒரு காது கீழே. மேபி ஐ ஃபீல் ஏதாவது சயின்டிஃபிக்காக ஒரு இது வச்சு கண்டுபிடிச்சா உண்டான்னு தெரியாது. ஸோ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனை பார்க்க முடியுமா? நம்ம ப்ரிப்பரேஷன் இதுவாக போகுதா? இது மாதிரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, இதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுடைய அறிவுரைகளை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.